எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து கம்போடிய ராணுவ படைகளிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து கம்போடிய படைகள் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரங்கள். ஆசிய கிழக்கு நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே இந்த எல்லைப்புறத்திற்கு இடையே தோம் என்கின்ற ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. இது தற்போது தாய்லாந்தினுடைய வசம் இருக்கும் நிலையில் பல ஆண்டுகளாக கம்போடியா அதற்காக உரிமை கோரி வருகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சனை கடந்த 2 மாதங்களாக தீவிரமடைந்துள்ள நிலையில் தாய்லாந்து வான்வெளி தாக்குதலை தற்போது தொடங்கி வருகிறது. குறிப்பாக F-16 ரக விமானம் மூலமாக கம்போடியாவின் எல்லை பகுதியின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் அதன் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால் தற்போது 2 நாடுகளும் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கம்போடிய படைகள் கோவிலுக்கு அருகே தாய்லாந்து படைகள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு எதிர் தாக்குதலாக தற்போது தாய்லாந்தும் கம்போடியாவின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இரு நாட்டு தூதரக அதிகாரிகளும் வெளியேற 2 நாடுகளும் உத்தரவிட்டிருக்கிறது. யாரும், அதாவது தாய்லாந்து மக்கள் கம்போடியாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் கம்போடியா மக்கள் தாய்லாந்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையே ஏற்பட்டு வரும் இந்த பதற்றம் காரணமாக ஆசிய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து கம்போடிய ராணுவ படைகளிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து கம்போடிய படைகள் மோதலில் ஈடுபட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரங்கள். ஆசிய கிழக்கு நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே இந்த எல்லைப்புறத்திற்கு இடையே தோம் என்கின்ற ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. இது தற்போது தாய்லாந்தினுடைய வசம் இருக்கும் நிலையில் பல ஆண்டுகளாக கம்போடியா அதற்காக உரிமை கோரி வருகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சனை கடந்த 2 மாதங்களாக தீவிரமடைந்துள்ள நிலையில் தாய்லாந்து வான்வெளி தாக்குதலை தற்போது தொடங்கி வருகிறது. குறிப்பாக F-16 ரக விமானம் மூலமாக கம்போடியாவின் எல்லை பகுதியின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் அதன் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால் தற்போது 2 நாடுகளும் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கம்போடிய படைகள் கோவிலுக்கு அருகே தாய்லாந்து படைகள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு எதிர் தாக்குதலாக தற்போது தாய்லாந்தும் கம்போடியாவின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இரு நாட்டு தூதரக அதிகாரிகளும் வெளியேற 2 நாடுகளும் உத்தரவிட்டிருக்கிறது. யாரும், அதாவது தாய்லாந்து மக்கள் கம்போடியாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் கம்போடியா மக்கள் தாய்லாந்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையே ஏற்பட்டு வரும் இந்த பதற்றம் காரணமாக ஆசிய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.